அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது உதயநிதி கைது என்ன சொல்ல விரும்புகிறார் விஜய். இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் திரு செந்தில்வேல். திமுகவிலிருந்து திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம் அமுதரசன். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம் ஷபீர். தாவேகாவிலிருந்து திரு ஜவஹர் அலி அவர்கள். வணக்கம் ஜவஹர் அலி. அமுதரசன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு அவதூறு பேச்சு, சர்ச்சை பேச்சு, அதற்காகத்தான் அந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் உங்க முதல் கட்ட கருத்தை சொல்லிடலாம். இதுல எந்த அவதூறு பேச்சும் கிடையாது. தன் வாழ்நாள் முழுக்க ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இரட்டை மொழியில நடிச்சு தமிழ் சமுதாயத்தை சீரழிச்சு அந்த பணத்தின் மூலமாக உடலை வளர்த்து இன்றைக்கு ஆட்சி அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய முதுகெலும்பில்லாத, தைரியம் இல்லாத, பயந்தாங்கொழி, தொடை நடுங்கியாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக, எதிர்க்கட்சியினுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடிய ஒரு விதமாக இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் அந்த அருவருப்பை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் அந்த செக்ஷன்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் ஏற்கனவே நல்லா கொடுத்துச்சு அவங்களுக்கு. இப்படியான செக்ஷன்ஸ் எல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு துணிவில்லையா, சகிப்புத்தன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றமே ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கு. இதே போல சமூக வலைதளங்கள்ல பேசினாங்க, கருத்துக்களை பரிமாறினாங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நல்ல அடி கொடுத்துச்சு. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு உயர் நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் நீங்க கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி அதையும் அது அந்த அளவிற்கு கூட பொறுத்து கொள்ள முடியாமல் நீதிமன்ற உத்தரவையும் மீறி 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல வழக்கு பதிகிறாங்க. 10:30 மணிக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் வீட்டில் காவல்துறை ஏவல் துறையாக நின்றுட்டு இருக்குது. கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கைது பண்றதுக்கு நாங்க கைது பண்ணதான் வந்திருக்கிறோம், ரிமாண்ட் பண்ணதான் வந்திருக்கிறோம்னு அங்க வீரவசனமா பேசிட்டு விஜயனுடைய ஏவல் துறை நீதிமன்றம் கேட்கிறப்ப என்ன சொல்லுது, எங்களுக்கு கைது பண்ணக்கூடிய இது இல்லை, நாங்க விசாரிச்சுட்டு போறதுக்கு தான் வரோம்னு சொல்லி 8 மணி நேரமாக தொடர்ந்து சென்னையிலிருந்து ஈசிஆர் வழியா, விழுப்புரம் வழியா, பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வழியா தஞ்சாவூர் போகிறதுக்கு வழி தெரியாம, எப்படி வழி தெரியாம இந்த ஆளக்கூடிய தாவேக அரசு தவறான வழிகள் எல்லாம் போயிட்டு இருக்கோ, அதே போல தமிழ்நாடு காவல்துறையும் அதனுடைய பணியை செய்ய தெரியாம ஏவல் துறையாக யூஸ்வலா சொல்லுவாங்க, அந்த மேலிட உத்தரவுக்கு அந்த ஏவலை எல்லாம் கேட்டுக்கிட்டு தஞ்சாவூர் வழியா, துவாக்குடி வழியா செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் போகாம செங்கிப்பட்டிக்கு நின்று யூ-டர்ன் பண்ணி இவ்வளவு அழிச்சாட்டியங்களையும் அராஜகத்தையும் நிறைவேற்றி கண் முன்னாடி காத்துக்கிட்டு ஒரு விஷயம் அமுதரசன், இப்போ காவல்துறை அலைகழித்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த பேச்சுன்றது சர்ச்சை பேச்சு. என்ன சர்ச்சை பேச்சுன்றது, என்ன அவதூறா பேசினாரு? கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்களே, அதை தவிர்த்திருக்கணும். எந்த பாஜக தவிர வேற என்ன கண்டிச்சிருக்குது? பாஜக தான் ரொம்ப பேசிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணியில சோஃபால உட்கார்ந்து ரொம்ப சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க பேசிருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அனிச்சை செயல் மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உண்மையாலுமே இந்த மக்கள் மன்றத்தின் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா பேசின பேச்சு எடுத்து பார்க்கட்டும். எடுத்து அந்த ஸ்டேஜ்லயே அவர் பேசியதற்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. அதையெல்லாம் மீறி அவர் என்ன தமிழ்நாடு அரசுக்கு எதனால கோபம்? எனக்கு என்ன டம்மி முதலமைச்சர், செயல்பட தெரியாத, நிர்வாக திறனற்ற, நிர்வாக தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு டம்மி முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறதுனால சொன்னதுனால கோபமா? இல்ல கடும் வார்த்தைகள் இல்ல, தண்ணி வந்துச்சாங்க, தண்ணி வந்திருக்குதா? தண்ணிங்கிறத கேட்டா அவ்வளவு கோபமா இருக்கா? தண்ணி வரலன்னு சொன்னது அவ்வளவு பிரச்சனையா இருக்குதா? இன்னைக்கு தமிழ்நாடு எதை பத்தி பேசி இருந்திருக்கணும், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கணும்? தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய காவிரியை பத்தி பேச வேண்டிய இந்த சூழல்ல ஒரு டம்மி முதலமைச்சருடைய நிர்வாக செயல் இல்லாத திறனற்ற முறையில் இல்லன்றீங்களா? என்ன அவதூறு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன அவதூறு இருந்துச்சு? அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தூங்கி எழுந்திருச்சா எந்த நேரமும் திமுக காரவங்க மேல பொய் வழக்கு போட்டு கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பேசுறாங்க? மாண்புமிகு, வணக்கத்திற்குரிய, போற்றுதலுக்குரிய, இன்னும் நிரந்தர மிகுந்த மரியாதைக்குரிய செல்வி அம்மையார் திரிசாவை பத்தி பேரை சொல்றாங்க. அந்த பேரை சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? அவங்க வீட்டுல தண்ணி வரணுங்கிறது தான் பிரச்சனையா இருக்குது அவருக்கு அப்படிங்கிற. இதுல என்ன அவதூறு? இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறப்ப கூட
அது இந்த பேச்சை நீங்க எடிட் பண்ணா வெட்டி ஒட்டி காப்பி பேஸ்ட் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முடிச்சிடுறேன். எந்த இடத்துலயும் தான் என்ன பேசினங்கிறத இப்ப வரைக்கும் அவர் கரெக்டா சொல்லி இருக்கிறாரு. அந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்குது. காவல்துறை கைது பண்ண வந்திருக்குது. தைரியமான நெஞ்சுரத்தோடு காவல்துறையோட கோஆபரேட் பண்ணி போய் அதுவும் போயிருக்கிறாரு. எங்கேயும் ஓடி ஒளியில ஓடி ஒளியில வீடியோ போடல. நான் வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன், தொடர்ந்து போய் வீடியோ போடல. என்ன விசாரிக்கணும்? எதற்காக தஞ்சாவூர் கொண்டு போய் நீங்க விசாரிக்கிறீங்க? விசாரிக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில விசாரிக்க வேண்டியது. பேசலாம். ஜவஹர் அலி, ரெண்டு விஷயம். நாங்க பேசினது அவதூறு அல்ல, வெட்டி ஒட்டி காண்பிக்கப்பட்டது ஒன்று. அதை தாண்டி இன்னொன்னு, அலைகளிப்பெல்லாம் இருக்கிறப்ப அரசியல் பழிவாங்கல் தான். ஒரு பேச்சுக்காக 9 பிரிவுகளின் கீழ் வழக்கான்ற கேள்வி இருக்கு. அரசியல் பழிவாங்கல் அப்படின்றது, அதாவது உதயநிதி தான் வக்கிர எண்ணத்தோடு வக்கிர வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாருன்ட்டா, இங்கே பேசிய அவருடைய தொண்டர், அவருடைய வழி தோண்டலாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அமுதரசன் அதை விட மோசமாக முதலமைச்சரை எவ்வளவோ தரந்தாழ்த்தி பேச முடியுமா எல்லாம் பேசுறார். இதெல்லாம் என்ன விதமான முறைங்கிறது எனக்கு புரியல. இது என்ன விதமான நாகரிகம் என்று புரியல. அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினா, உதயநிதி பேசினதை பேசலன்னு சொல்றாரு. அது லைவ்ல எல்லா சேனல்லையும் காட்டியிருக்காங்க. அது இல்லைன்னு சொன்னா அப்ப அதை நான் அப்படி பேசலன்னு நீங்க சொல்லலாமே. எந்த வார்த்தையை நீங்க பேஸ்ட் பண்ணாங்க, ஒட்டுனாங்கன்னு நீங்க பேசினது தெளிவா ஒரு ஆளை நிக்க வச்சு கேட்கையே விடுறீங்க. அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தையில வேணும், அச்சிலேயே எழுத முடியாத, அச்சில் இட முடியாத ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தினார். அதை நானும் பேசி என்னையும் நான் தரந்தாழ்த்திக்க விரும்பல. ஆனா அது கிரே ஏரியா இல்லையா? நம்மளா என்ன வேணாலும் பொருள் கொள்ளலாம், அது அப்படிதான் இருக்கு. அவர் நான் அந்த பொருளை சொல்லலன்னு என்ன பொருளை சொல்லலையா மேடையிலேயே சொல்றாருல. நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க, நான் சொல்றது வேறன்னு அவரு அங்கேயே சொல்றாருல. நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி ஒண்ணு பேசுறோமான்னு கேட்கிறேன். அது இங்க பேசலாமா? அப்படி பேசலாமா? அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நான் அவர் என்ன பேசினான்னு சொல்றேன். என்ன ரெக்கார்டு இருக்குன்னு காட்டிடுறேன். அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, வேணாம். ஒரு பெண்ணை படித்து, ஒரு கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து செய்யறாங்க. நான் இதை அவர் நியாயத்தை பற்றி பேசினது. முதல்ல அவர் பேசின பேச்சு திமுகவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதல்ல கேட்கட்டும். அது நியாயம்டா, அதை எல்லாம் ஏத்துக்கலாம். ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சரையும் முதலமைச்சரை சார்ந்து இருக்கிறவங்களையும் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இவங்களுடைய நிலைப்பாடு. 9 பிரிவுகள்ல வழக்கா சார்? வழக்கு போடுறாங்க சார். அது நீதிமன்றத்தில் நீங்க முறையிடுங்க, கேளுங்க. உங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு இருக்கு, நீங்க வாதாடுங்க. ஆனா வழக்கு உங்க மேல விசாரணைக்கு கூட்டு போறதே தவறா? இல்ல, விசாரணை கூட்டு போறதே தவறா? கடந்த கால இப்ப ஜவஹர் அலி அவர்களுக்கு தெரியாதுல்ல, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. ஜெயலலிதாவை பத்தி தனிப்பட்ட விமர்சனம், கலைஞரை பத்தி தனிப்பட்ட விமர்சனம் அப்படின்னா கைதா நடந்து அவதூறு வழக்கு போடுவாங்க. இன்னும் காணொலிகள் இருக்க யூடியூப்ல. எதுக்காக? அங்கதான் அரசியல் பழிவாங்கல். எதுக்காக இங்க தஞ்சாவூர் கூட்டு போகணும்னு கேக்குறாங்க. கடந்த கால வரலாறுகளை மாற்றி அமைக்க தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. ஊழல் ஆட்சிகள் தொடர்ந்து கடந்த காலத்தில் திமுக, அண்ணா திமுக இருந்தது. அதை மாற்றி ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு புதிய ஒரு நாகரிகமான ஆட்சி கொண்டு வரணும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவர்களை சிறையில் அடிக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வேண்டாம் பேசுவீங்கன்னா அதை எங்களை கண்டுக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா என்ன விதமான ஜனநாயகமா இருக்கும்? நீங்க ஒரு 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 தலைவர், அந்த தலைவருடைய இப்போ தேசிய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கான். ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பேசினான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு மானக்கடை இருக்கு சார். இதை விட மோசமா யாரும் விவாதிக்க முடியாது. தேசிய ஊடகங்கள் நேத்துல இருந்து விவாதிக்கிறாங்க சார். தேசிய ஊடகங்கள் விடுங்க சார், அவங்க வேற. தமிழ்நாட்டு மானம் போதுல ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு, மாண்பு, மரியாதை இருந்துச்சுல, அதெல்லாம் போயிடுச்சுல. நீங்க பெரியார், அண்ணாவே முன்னிறுத்தி வந்த திமுக, ஆனா இன்னைக்கு அந்த பாதையில போல வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகமும் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர்களை ஃபாலோ பண்ணி உதயநிதி அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டார் சார். அவர் இப்ப பேசல சார், அதுதான் எடப்பாடி சொல்றாரு. நான் தொடர்ந்து அவர் அவருடைய பேச்சு பெண்களுக்கு எதிராக நாகரிகம் இல்லாத பேச்சை தொடர்ந்து பேசிட்டு வரார். யாரு? எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி தான் இன்னொரு போர்ஷன் சொல்றாரு, ஆனா கைதை தவிர்க்கணும்ன்றாரு. அவரு அரசியல் அங்க கொண்டு வர்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு?
தான் வகிக்கக்கூட பொறுப்புக்கு எந்த விதமான பொறுப்புணர்ச்சி இல்லாம இவர் பேசுவது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொல்றாருன்னா, அரசியலுக்கு அப்படி பார்த்தா கடந்த காலத்துல கலைஞரை அம்மா கைது செய்ததும், அம்மாவை கலைஞர் கைது செய்ததும், அதற்கு பிறகு தொடர்ந்து திமுக ஆட்சிகள பத்திரிகையாளர்களை தொடர்ந்து கைது செய்தது கொண்டது எல்லாம் நாம பேசிதான் ஆகணும். ஓகே, அப்ப அவர் எடப்பாடியார் எத்தனை பேர் கைது செய்திருக்காருன்னு லிஸ்ட் போட முடியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எடப்பாடியார்கிட்ட எப்பயாவது ஒரு பிரச்சனையை போய் அவர் பேசிட்டாருன்னா, அன்றைய திமுக அரசாங்கம் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, கொடநாடு வழக்கு மீண்டும் தூசி தட்டப்படுகின்னு சொன்னா அவர் அப்படியே மறந்துடுவார். இதுதான் உண்மை, என்ன பண்றவர்களுக்கு தெரியும். ஜவஹர் அலி, இப்போ உங்கள் தரப்புல இருந்து இது இல்ல, இது அவதூறு பேச்சுன்னு சொல்லுவதும், திமுக தரப்புல இது இல்லங்க, அது அர்த்தம் இல்லன்றது வேற. இந்த ப்ராசஸ், அந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்குதுல, நம்ம பேசலாம். நீங்களும் சொன்னீங்க, நீங்களும் அந்த குற்றச்சாட்டு, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, 9 பிரிவுகளின் கீழ் ஒரு பேச்சுக்கு கொண்டு வருவது, நீங்க நினைச்சா இப்ப கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவறு இருந்தா நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க போகுது. இதுக்கு பின்னாடி அவர் அலகழிக்கணும். அமுதரசன் அலகழிக்கிறாங்க பார்க்கலாம் சார். காலையில அவரை போறாங்க, அவர் வீட்டுக்குள்ளேயே 1.5 மணி நேரம் 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து தான் இருக்கிறாரு. அதற்கு பிறகு எங்க அவர் பேசினாரோ, சம்பவம் அந்த இடத்த சர்ச்சை பேசி எங்க பேசினாரோ அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. நீங்க அதை விட்டு அங்க என்ன நடத்துறீங்க? போற வாகனத்தெல்லாம் திமுக காரங்க அடிக்கிறாங்க. நீங்க சட்டப்படி ஒருத்தரை விசாரணை கொண்டு போறதா அந்த வழிமறைச்சு நீங்க அவங்க பண்றதெல்லாம் சட்டப்படி நியாயமா? சரியா? போற நெல்லையிலயும் இந்த கடலூர்லனா போற வாகனங்கள்லாம் அடிக்கிறாங்க சார். இது எந்த வகையில எந்த விதமான ஜனநாயகம் உங்களுக்கு இந்த சட்டம்? நீங்க இல்லன்றீங்க, காட்சி இருக்கு, காட்சியை பாக்குறவங்க அவங்க பொருள் கொள்வாங்கன்னு. நீங்க ஒத்துழைப்பு தரல, ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இதுல எதுக்காக அவர் கிட்டத்தட்ட அராஜக இடத்துக்கு திமுக நகருதுன்ற இடத்துக்கு சொல்றாரு? நாங்க ஒன்னும் அலைகழிக்கலன்றாரு. அதாவது அவரு பேஜுக்காக சொல்லுவாரு. அவர் இப்ப புதுசா சேர்ந்துருக்கிறாரு, அதனால அவர் இன்னும் நல்லா புது வேலைக்காரன் நல்லா வேலை செய்வாங்கிற மாதிரி பாவம் அவருடைய கருத்தை நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல. அவர் பேசுற மாதிரி பேசிட்டோம். அதனால நீங்க பாவலம் பட தேவையில்ல. நாங்க என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு 25 வருஷமா தெரியும். 9:30 வரலாறு எனக்கு 25 வருஷமா தெரியும். தனிப்பட்டு தவிர்த்துருங்க ப்ளீஸ். 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க. அந்த லோகோ பேசே கிடையாது. யாரு நீங்க கேஸ் கொடுக்குறாங்க அது கேட்டா அது சொல்லல. எஃப்ஐஆர் காப்பி என்ன, சம்மன் என்ன, எதுவுமே கொடுக்கல. 10:30 மணிக்கெல்லாம் இங்க போலீஸ் வந்துருச்சு. காவல்துறை வந்த உடனே எந்த இதுவும் நீ ஆர்டர் காப்பி என்னவோ காமிச்சிட்டு நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு அவர் கிளம்பி ரெடியா இருந்துட்டாரு. எதிர்கட்சி தலைவர் கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. தொண்டர்கள் உணர்ச்சி வேகப்பட்டு அங்க மறிக்கும் பொழுது கூட அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் யாரையும் நான் சட்ட ரீதியா சந்திக்கலாங்கிறாங்க. ஆனா காவல்துறை எவ்வளவு மோசமா செயல்பட்டுச்சுன்னு இந்த கமிஷனர் அமல்ராஜ் நினைக்கிறேன், அவர் அமல்ராஜ் தானே சென்னை கமிஷனர், டிவில அதுல அந்த காட்சிகளை பாருங்க. விடாத, ஏய் விடாத, புடி, ஏன் ஒருத்தனை கூட விடாத அப்படின்னு ஒரு காவல்துறையா ஒரு சென்னையுடைய கமிஷனரா இல்ல கூலிப்படையினுடைய தலைவர், கூலிப்படையினுடைய தலைவர், சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனரா? தடித்த வார்த்தை இல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி சட்டத்தின்படி செயல்படக்கூடியவர், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டியவர். தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி கொஞ்சம் இருங்க, செய்தி தொலைக்காட்சிகளுடைய ஒரு காவல்துறை இவ்வளவு மோசமா பேசுறாரு, எப்படி அனுமதிக்குது எனக்கு தெரியல. ஒரு காவல்துறை நீங்க என்ன பேசுறீங்க? அமைதியா இருங்க, சொல்ல விடுங்க. உங்களை முடிஞ்ச என்கிட்ட கேக்குறாருங்க. காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர், எல்லாத்தையும் சமமாக பாதுகாக்க வேண்டியவர். அவர் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி திமுக தொண்டர்களை எப்படி அவர் கையில தாக்குறாரு. உங்களுடைய செய்தி தொலைக்காட்சியில பதிவாயிருக்கு. இது என்ன வன்மம்? காவல்துறைக்கு என்ன வன்மம்? என்ன வன்மம்? யார் சொல்லி அந்த மாதிரி செய்யறாரு? எதனால அப்படி செய்யறாரு? காவல்துறையை இவங்க அவமானப்படுத்துவாங்க, கேவலமா பேசுவாங்க. அவர்களை இவ்வளவு நேரம் பேசுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் நியாயம் இல்ல. என்ன பேசினாலும் இவங்களை கண்டுக்க கூடாது, விட்டுடணும். இதே திமுக ஆட்சியா இருந்தா இதை விட மோசமா நடத்திருப்பாங்க. ஜவஹர் அலி அவர் கொஞ்சம் அவர் பேசட்டும் ப்ளீஸ். காவல்துறை இந்த நாகரிகத்தை டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வருது. இந்த நாகரிகம் ஒருத்தவங்களை பேச விடக்கூடாது, அநாகரிகம் பேசணும். மக்களை காக்கக்கூடிய
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. எஸ்பி சுந்தர் தலைமையிலான காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். தற்போது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கொட்டும் மழையில் காத்திருந்த தொண்டர்களிடையே தற்போது விடுவிக்கப்பட்டவுடன் அவர் வெளியே வந்த நிலையில் ஆரவாரத்துடன் தொண்டர்கள் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். செந்தில், இப்ப ஜவஹர் அலி அவர்கள் சொன்னது ஒரு அவதூறு பேச்சுக்கான நடவடிக்கை தான். அவர் பேசியது தவறு, பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில பேசியிருக்கிறார், அதற்கான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு செய்தி சார். முதல்ல ஜவஹர் சார் பேசும்போது சொன்னாங்க நேஷனல் மீடியாவில் இன்னைக்கு மானம் போயிடுச்சுனாங்க. நேஷனல் மீடியாவில் ஒரு அமைச்சர் பவுடர் போட்டுக்கினார் பாருங்க, பவுடர் அப்படியே பொடி பண்ணார் இல்லையா, அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு போன மானத்தை விடவா இன்னைக்கு போயிடுச்சு. குழந்தைக்கு மருந்து பிடிச்சேன்னாரு. யாராவது குழந்தைக்கு மருந்து பிடிச்சதை அது என்ன தக்லைஃபா? தக்லைஃப் போட்டுலாம் மருந்து போட்டு எனக்கு பார்த்ததில்லை. முதல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும் ஸ்டேடியத்துக்கு போங்களானே தெரியல. அதனால அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொன்று பிரதானமாக இந்த விஷயத்துக்கு வரும். இந்த விஷயத்தில் சார் தேசத்துறை வழக்கு மட்டும்தான் சார் போடல, வேற எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. நான் பார்த்தேன் சார், மதங்களுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்துவதெல்லாம் பிரிவெல்லாம் சேர்த்துருக்காங்க. என்ன மதம் இதில் எங்கே வந்துச்சு? இரண்டு இனங்களுக்கு இடையே என்ன இனம்? பொது அமைதிக்கு குந்தகம் அளித்து விட்டார், கலவரங்களை தூண்ட சதி செய்திருக்கிறார். அப்படி என்ன பேசிட்டாரு? கலவரங்களை தூண்டுற மாதிரி ஒரு அளவு வேண்டாமா? என்ன சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை பேசினாரு, அந்த கருத்தை நீங்க இப்படியாக புரிஞ்சுக்கிறீங்க. அவர் நான் அப்படி பேசலைங்கிறார் வச்சுப்போம். அவர் அந்த நோக்கத்தில் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. நான் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறேன், அவர் அந்த நோக்கத்தில் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் அந்த நோக்கத்தில் பேசலைங்கிறார். ஆனா அந்த நோக்கத்திலேயே தெளிவாக பேசிய நயனா நாகேந்திரன் மீது நீங்க ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலையே. போன ஆட்சியில் புகார் கொடுத்தீங்களா நயனா நாகேந்திரன் மீது? கண்டன அறிக்கையாவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதன் பிறகு அவர் வருத்தம் தெரிவித்தார், அது வேற. பட் அவர் நேரடியாக பேசினார், அவர் தப்பு நினைச்சார், வருத்தம் தெரிவித்தார். இவர் நான் அப்படி நினைக்கலங்கிறார், நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறது இவருடைய ஸ்டாண்டா இருக்கு. என்னுடைய கேள்வி சார், நீங்க பெண்கள் பாதுகாப்புலாம் சொல்லி காதுல பூ சுத்தாதீங்க. பெண்கள் பாதுகாப்புங்கிறது இப்ப இவர் உதயநிதி பேசுனதுனால பெண்களுக்கு பாதுகாப்புலாம் போயிடுச்சு, அப்படிதானே? அப்படின்னா அவங்க திருவைகுண்ட எம்எல்ஏவால ஒரு பெண்மணி நேரடியாக அவங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? பாலியல் குற்றச்சாட்டு, மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்தார். அவரு சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கிறாரு. சட்டியோட விட்டு அடிச்சு கொன்னே போடுவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினாங்க. அவங்க ஜாலியா வெளியே தான் சுத்துறாங்க. இவர்கள் பேசியதை விட இல்லாம பெரிய பெரிய கிரைம் உதயநிதி பண்ணிட்டாரு. ஆனா திரு செந்தில், இப்ப ரெண்டு கட்சி பிரதிநிதிகள் பேசுறப்ப உணர்ச்சிகரமா கட்சி சார்ந்த நிலைப்பாடுல பேசுறதுன்றது வேற. இப்ப நீங்க நான் தான் சொன்னேன், அவர் அந்த நோக்கத்தில் பேசினார். அந்த இடம் தான் இப்ப ரெண்டு தரப்புமே இப்போ கட்சிகள் எதிர்வினை ஆற்றியது வந்து இவர் கொஞ்சம் வார்த்தைகளை சரியா கவனிக்கணும், இந்த மாதிரி அர்த்தம் துணிக்கிற வகையில பேசக்கூடாது. அருமையான கேள்வி. இது உங்க பதவிக்கு வந்து அழகல்லன்னு ஏராளமான அந்த இடம் ரொம்ப சரியா எடுத்து பதில் சொல்றேன். நீங்க அறம் சார்ந்து நாகரிகமான பேச்சு, கண்ணியமான பேச்சுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தும். இது உதயநிதிக்கும் பொருந்தும், திருவாளர் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். கரெக்டா? விஜய் எவ்வளவு ஆபாசமா பேசினார் ஒரு மீட்டிங்ல, எவ்வளவு கொச்சையா பேசினார், எல்லாருக்கும் மறந்துருக்கும். நான் ஞாபகப்படுத்தட்டுமா? கவர்ச்சியால ஜெயிச்சுட்டானா? கவர்ச்சியால நான் என்ன அப்படின்னு நிப்பாட்டினார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீங்க பி போடாம போடுவீங்களா? அது ரொம்ப ஆபாசமான வார்த்தை. நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப எப்படி உதயநிதி பேசுறது நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் புகார் கொடுப்பேன், நான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கவர்ச்சி நடிகான்னு சொல்ல வந்தார். நடிகைகளை கொச்சைப்படுத்துகிறார் விஜய். புகார் கொடுப்பேன், நடவடிக்கை எடுப்பீங்களா விஜய் மேல? அவர் நான் அப்படி சொல்லவே வரலேம்பார். டேஷ்னு சொன்னார். அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆனா ஆவனா ஈனா ஈனா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தொடங்குற எல்லா கெட்ட வார்த்தையும் நினைச்சுதான் அவர் சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம்ல. அப்ப நீங்க ஏன் கொடுத்தீங்க இன்னைக்கு? இப்ப உதயநிதி பேசுனதை இப்படி இவங்க தரப்புல இப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன், உதயநிதி என்ன பேசினாரு இப்படி எடுப்போம். லாஜிக்கா எல்லாத்தையும் இப்படி உதயநிதி இப்ப பேசிட்டு இருக்கிறாரு, தண்ணீரை பற்றி பேசுறாரு, காவிரி நீரை பற்றி பேசுறாரு, சிக்கலை பற்றி பேசுறாரு. இன்றைய ஆட்சிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த ஆட்சியினுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குது? திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சியின் கவனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கவங்களா என்ன செய்றாங்க? அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி கொஞ்சம் பேர் கூக்குரல் இருக்கிறார்கள். இப்ப அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், இப்படி நினைச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இப்ப நம்ம வந்தது எதுக்கு? தண்ணி கேட்கறதுக்கு, தண்ணி பிரச்சனைக்கு. எது எக்கேடும் கட்டு போட்டும், எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அங்கே தண்ணீர் வர வேண்டும். இதையும் பேசுறீங்க, இதை பேசாதீங்க. எது எப்படி போட்டோம், எனக்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு.
அப்படி சொல்றாரா? இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது எங்க நான் குறிக்கல. இல்ல நீங்க சொல்லிட்டு வந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கேக்குற மாதிரி இல்ல சார், நீங்க பேசுற ஒரு நிமிஷம் அவர் பேசுறது எங்கேயுமே இல்ல நீங்க என்ன நான் முடிச்சிடுறேன். சொல்ல உடனே இப்ப அவருக்கு தோணி இருக்கும், தாவேக்காரங்க கண்டிப்பா ஆபாசமா இதை சித்தரிக்க கூடும், அருவருப்பா சிந்திச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க ஒரு கற்பனையா சொல்றீங்க. நான் முடிக்கிறேன். என்ன பேசவே விடலைன்னா இது அறம் இல்ல. அவர் பேசும்போது நான் சொல்லுங்க எவ்வளவு நான் தெளிவா சொல்றேன். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, தாவேக்காவினர் இது ஆபாசமாக அருவருப்பாக சித்தரிக்க கூடும்னு அஞ்சி, எப்பா அப்படி சித்தரிச்சிடாதீங்க, நான் காவிரி தண்ணியை சொன்னேன்னு தெளிவுபடுத்துறாரு. நான் காவிரியை இல்ல, அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ண இடம் சொல்லுங்க. திரு உதயநிதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையின் பெயரை சொன்ன பிறகு, உதயநிதி சொல்லல, கீழே சொன்ன பிறகு அவர் எதிர்வினையாற்றினார். என்ன சொன்னாரு? அதுக்கான எதிர்வினை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்படித்தானே சார்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன், நாளைக்கு விஜயே பேசுறாரு. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பேசும்போது ஏதோ ஒரு பாலியல் குற்றங்கள் அதை கண்டிச்சு பேசுறாருன்னு வைங்களேன், பொறுக்காம பேசுறாரு. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லும்போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு ஒரு 10 பேர் கத்துறாங்க. நடு ரோட்டில் வைத்து தூக்கில் தொங்க விட வேண்டும் அவர் சொல்றாரு. ஓகே, இப்ப விஜய தான் தூக்கில தொங்க விடணும்னு பேசிட்டாரு. அப்படியா சார்? கீழே இருக்கிறதையும் மேல இருக்கிறதையும் நீங்க ஏன் முடிச்சு போட்டீங்கன்னா, அவர் வாயில இருந்து திரிஷாங்க அவர் இல்ல, நம்ம அந்த பேரை கூட இல்ல சார், நான் நீங்க வந்தது நான் வெளிப்படையா ஆயிடுச்சு சார். சரி, தவிர்த்துருவோம். அவர் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், அவர் வாயில இருந்து யாரையும் குறிப்பிட்டு சொன்னாரா? இல்ல. சரி, இப்ப இந்த வழக்கு யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? நீங்க அந்த பேரை தவிர்த்தணும். நீங்க இப்ப இவர் மேல என்ன புகார் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பெண்ண சொன்னாரு? இல்ல, அந்த கான்டெக்ஸ்டே இல்ல சார். எந்த பெண்ண இல்ல, உடைச்சு பேசுவோம் சார், விவாதம் வந்துருச்சுல. அவர் யாரேனும் பெண்ணை குறிப்பிட்டு அவர் பேசல, ஆபாசமா பேசினாரா? கீழ இருக்கவங்க யார சொன்னாங்க? ஒரு நடிகையின் பேரை சொல்றாங்க. அவங்க புகார் கொடுத்தாங்களா? யார் வேணாலும். அப்ப இது இல்ல, அப்ப ஒரு தகாத சொல்லா நீங்க இல்ல அப்படி இல்ல, நான் அதுதான் வரேன். அப்ப இது தகாத சொல்லுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா அறம் சார்ந்து வந்துருவோம். ஓகே, வந்துட்டீங்கன்னா விஜய் பேசியதும் தகாத சொல், ஆதவர்ஜனா பேசியதும் தகாத சொல். நான் என்ன சொல்றேன், திரும்ப கண்ணியமான பேச்சு என்பது திமுகவினருக்கும் வேண்டும், தாவேக்காவினருக்கும் வேண்டும், அதிமுகவுக்கும் வேண்டும், பாஜகவுக்கும் வேண்டும். உங்களுக்கு எனக்கு எல்லோருமே கண்ணியமாக உரையாடுவோம் என்பது என்னுடைய பார்வை. ஆனா நாங்க யாரும் கண்ணியமா பேச மாட்டோம். நாங்க டேஷ்னு சொல்லுவோம், என்ன பார்த்தா இதுவான்னு கேட்போம். ஆதவர்ஜனா முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவாரு. இது எதுவுமே என்ன கிடையாது, ஆபாச பேச்சு கிடையாது. இதே நைனா நாகேந்திரன் பேசுனது ஆபாசம் கிடையாது. இவங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுனது ஆபாசம் கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் பேசுனது பிரச்சனை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அறம் சார்ந்தும் இதுல ஏற்பில்ல, லீகலாவும் இதுல என்ன கிடையாது. ஷபீர், ரெண்டு விஷயம். நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நேரடியாக அவர் அப்படி ஒரு கான்டெக்ட்ல அவர் சொல்லல. அதற்கு எதிர்வினை நீங்க என்ன கிரே ஏரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னாலும், இப்ப செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி முதல்வர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், அதுல 1000 அர்த்தங்களை போட்டும் எங்க மனசு புண்படுத்திருச்சு இது அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒருத்தருக்கு மட்டுமா? ஒண்ணு. அப்புறம் ஒரு பேச்சுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகணுமான்ற 2. அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்குதல். அந்த இடத்துல தான் இந்த விஷயம் நிக்குது. அதாவது பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒரு விதமான ஒரு கண்ணியத்தை காக்க வேண்டும். அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். பெண்கள் குறித்து அவதூறாக பேசுவது, கொச்சையாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல அது ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இதை நாம் இந்த கட்சியை பேசுகிறாங்க, அந்த கட்சி பேசுகிறாங்கன்னு பொதுவாகவே அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை, அட்டாக் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னா உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது, அல்லது அவங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது, சமூக வலைதளங்களில் பெண்களை கொச்சப்படுத்தி பேசுவது, பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளையே பல அரசியல் கட்சிகளை சார்ந்த நபர்கள் சமூக வலைதளங்களில் வசைப்பாடி இருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்காரு, முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு பொதுவெளியில் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, உடனே அதை நான் தண்ணியை சொன்னேன், காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கரெக்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும் என்பதால் அவர் அவரே கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனையாக வருகிறது, இதை சர்ச்சையாகிறது, சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் 2 விஷயங்களை செய்ய தவறி இருக்கிறார். ஒன்று முதல் முறையாக அவர் அப்படி பேசலை,
கடந்த காலங்களில் அவருடைய பேச்சுக்களில் இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகள் அப்படின்றது இருக்கிறது. அந்த டபுள் மீனிங்கில் அவர் பேசுகிறார். அவருடைய தஞ்சாவூரில் பேசின பேச்சு கூட டபுள் மீனிங்கில் பேசின பேச்சு தான். அது ஆபாசமான பேச்சு தான். யார் எப்படி உட்கார்ந்து அது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்லாம் பார்க்க முடியாது. அது ஆபாசமான பேச்சு. அப்படின்னா முதல்வர் பேசினதும் ஆபாசம். இருங்க, நான் முடிச்சிடுறேன். அப்போ இந்த ஆபாசமான பேச்சை அவர் தவிர்த்து இருக்க வேண்டும். அது கூடாது. ஆனால் பேசினதுக்கு பிறகு அவர் அதை கரெக்ட் பண்ணுறாரு. கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு சம்மந்தமே இல்லாத, அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபருடைய பேரை சொல்லும் போது, தோழர்களே இது இங்கு பேச வேண்டிய விவகாரம் இல்லை, சம்பந்தம் இல்லாத ஆட்களை பற்றி பேச வேண்டாம், நாம் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது விவசாயிகளுடைய போராட்டம். ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்தில் போய் நீங்க அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசி அதை கொச்சைப்படுத்துவது அப்படின்றது இவருடைய ஸ்டேச்சர்ல இருந்து அது செய்திருக்க கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது, அது சமூக வலைதளங்கள்ல பலரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்னும் போது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கம் கூட அவர்கிட்ட இருந்து வரல. நேற்று நைட்டு வரைக்கும். இன்னைக்கு காலையில அவர் வீட்டு முடிச்சிடறேன். இன்னைக்கு காலையில அவர் வீட்டு கதவை காவல்துறை தட்டும் வரை அந்த ஒரு கிளாரிபிகேஷன் அப்படின்னு கூட வரல. ஒரு 4 வரியில அவர் அந்த கிளாரிபிகேஷன் போட்டிருக்கலாம். இந்த பிரச்சனையை ரெண்டாவது, அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. உங்களுக்கு கைது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். அது இந்த அரசாங்கம் யோசித்திருக்க வேண்டும். அது 9 பிரிவு. அதான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பற்றி பேசும்போது ஒருமையில் பேசுவது, அதே போல வன்முறை தூண்டும் வகையில் பேசுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை நாம எந்த இடத்துல எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி. நான் ஒரு விஷயம் நம்ம நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசுறீங்க. இல்ல பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் குறைந்தே இருக்கிறது கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த இடம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்றப்ப முதல்வர் பேசுறாங்கல்ல, ஸ்ரீரங்கத்துல பேசுறாங்க, அடுத்து கரூர்ல பேசுறாங்க, அதுக்கு இடையில விமர்சனம் எல்லாம் வருது. அவர் சிகையை சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பண்றதுன்றது, அவர் அது திருத்தல. இப்ப டேஷ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, இப்ப நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்கு, இதெல்லாம் இங்க பேசலாமா அப்படின்னு. அப்ப அது ஒரு சார்பு, இவங்க பேசலாம், இவங்க பேச எல்லாருக்கும் அது ஒன்று. பொது வெளியில பேசக்கூடிய எல்லோருக்கும் அது பொருந்தும். இப்ப இன்னொரு இடம் நாம பேசுகிற இந்த இடத்துல நீங்க அரசியல்ல, பொது வாழ்க்கையில நாம என்ன விஷயங்களை பற்றி பேசுகிறோம், எந்த பிரச்சனைக்காக பேசுகிறோம் அப்படின்றதுதான் முதன்மையானது. அதை தாண்டி நீங்க தனிப்பட்ட நபர்கள், அதாவது இன்னைக்கு தொடர்ச்சியாக நான் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு வருகிறேன். அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்றத்துக்கு வெளியேவாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சில் ஒரு வன்மம் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அது ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனங்களையும் அவர் செய்கிறார். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் விஜய், நீங்க குறுக்கிடுறீங்க, நான் முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா சொல்றேன், கடந்த அசெம்பிளி செஷன் அப்போ அசெம்பிளி செஷன்ல ஒரு விவாதம் நடக்கிறது, பேச்சுவார்த்தை என்பது செஷனுக்குள்ள நடக்குது, வெளியே படம் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு விட்ட ஐட்டம் டான்ஸ் கூட உள்ள போடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுகிறார். சரி, இந்த மாதிரியான பேச்சு அப்படின்றதே கூடாது அப்படின்ற அது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த ஸ்டேச்சர்ல நீங்க எந்த ஸ்டேச்சர் ஒரு சாமானிய தொண்டராக இருந்தாலும் ஷபீர், இப்ப ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப முதல்வர் பேசினத செந்தில் அவர்கள் சுட்டி காட்டினாங்க, அதை நம்ம கடந்து போறோம். முதல்வரும் இப்படி பேசக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவரும் இப்படி பேசக்கூடாது, எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி பேசக்கூடாது. குறிப்பாக என்ன நீங்க அனுமதிக்கவே மாட்டீங்க. இல்லங்க, நான் சொல்றத நீங்க முடிக்க, நான் சம்ம பண்ணிட்டேன். ஒரு அரசியல் ஒரு அரசியல்ல ஒரு பொது வாழ்க்கையில சம்ம பண்றேன் சபீர். நான் உங்களுக்கு கருத்தை சொல்றேன். பொதுவாகவே பேசும்போது பெண்களை பற்றி பேச வேண்டிய ஒரு, நான் அந்த இடம் தான் வரேன், ஒரு தேவை என்பது ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கறது என்னோட கேள்வி. நான் அந்த இடம் தான் வரேன் ஷபீர். நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் டிஸ்கோர்ஸ்ல நீ ஆண் மகனான்னு கேட்கறதே ஒரு வகையில பெண்களை மோசமான விஷயம். நம்ம அதை கடந்துருவோம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கட்டமாக ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கு நம்ம 9 பிரிவுகளின் கீழ் கொண்டு வரோம்னா, இப்ப நீங்க 2 பிரிவுகளுக்கு கீழ் மோதல்னு சொல்றீங்கல்ல,
இப்போ வந்து முட்டாள் முதல்வர்னு பேசுறாங்க, கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. இப்போ டம்மி முதல்வர், பொம்மை முதல்வர், இது எல்லாமே இந்த 3 செக்ஷனுக்குள்ள வரும். அப்ப யாரை வேணாலும் நம்ம கைது பண்ணலாம். இல்ல நீங்க அதை பத்தி என்ன நீங்க ஒரு விமர்சனம் அப்படின்றதே கூடாது அப்படின்ற, நீங்க ஒரு முதல்வரை விமர்சனம் செய்வது அப்படின்றது வந்து தவறு கிடையாது. விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பெண்களை அந்த இடம் தான் கிரே ஏரியா. இல்ல, கிரே ஏரியா சொல்றீங்க. நீங்க ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர் தவறாக பேசுகிறார் அப்படின்னா அங்க கிரே ஏரியா, பிளாக் ஏரியா, ஒயிட் ஏரியா எதுவும் கிடையாது. தவறுதான் அது. அவர் பேசுறது தவறுதானுங்க. அது ஆபாச பேச்சு. அது ஆபாச பேச்சு. பெண்களை மையப்படுத்தி பேசுவது, உண்மையாக பேசுவது, மறைமுகமாக பேசுவது, டபுள் மீனிங்ல பேசுவது தவறு. ஒரு பிரேக். நீங்க அங்க கிரே ஏரியா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதே அரங்கில் இதற்கு முன்பு கடந்த திமுக ஆட்சியில் ஒரு பத்திரிகையாளர் சில பெண்கள் குறித்து பேசிய பேச்சுக்காக கைது செய்யப்பட்ட போது சபீர் பேசியதை அப்படியே திருப்பி எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க. அவர் வாதம் முற்றிலும் வேறாக இருந்துச்சு. எது சொல்றாருன்னு தெரியல. நானும் நீங்களுமே கலந்து கொண்டு ஒரு யூடியூபர் பெண் காவலர்களை பத்தி பேசினதை சொல்றீங்களா? அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியிலும் நான் பேசியிருக்க மாட்டேன், எந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருக்க மாட்டேன். நம்ம தனிப்பட்ட இதுக்குள்ள பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. ஒண்ணு, பொது வாழ்க்கையில் பேசுறவங்க கண்ணியமா பேசணும்ன்றதான் ஷபீர் சொல்றார். மீண்டும் மீண்டும் உதயநிதி அது பேசுறாருன்ற அது தவிர்க்கப்பட்டிருக்கணும். அங்கதான் அந்த டிபேட்டை இது வந்து திட்டமிட்டு வலிந்து இந்த செயலுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை. சபீர் அவர்கள் பேசுறது இதற்கு முன்பாக இருந்த அவருடைய பேச்சு அப்படிதான் இருந்துச்சு, இதற்கு முன்பாக இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவர் எங்கேயும் யாரை பத்தியும் கொச்சையாக எல்லாம் பேச கிடையாது. முதல்ல அவர் தெளிவுபடுத்திட்டாரு. மீண்டும் அதை நம்ம விவாதிச்சிட்டோம். மீண்டும் நான் சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு யோகிய சிகாமணிகளா இருக்கிறீங்கல்ல, இவ்வளவு பெண்களினுடைய பாதுகாவல ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்ல இருந்து, பூந்தமல்லியினுடைய வேட்பாளர்ல இருந்து, இந்த மாதிரி 3-4 மாவட்ட செயலாளர்கள் மேல நேரடியாக அந்த கட்சியினுடைய பெண்கள் நேரடியாக பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறாங்க. நேரடியாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த 60 நாள் 90 நாள்ல இதுல 27 பேர் அவர்களுடைய நிர்வாகிகள் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இது குறித்து எங்கேயாவது உங்களுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் மேல நேரடியாக பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் 3 பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், இணை செயலாளர் 6 பேர் மேல வழக்குகள் இருக்குது. இன்ன வரைக்கும் உங்களுடைய அரசு நேரடியாக குற்றச்சாட்டு வச்சு ஆதாரங்களோட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் உங்களுடைய காவல்துறை, இந்த முதலமைச்சர் பெண்களினுடைய நலன் கருதக்கூடிய டேஷாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர், இது அவருடைய லாங்குவேஜ். நம்ம இந்த விவாதத்துல கண்ணியம் இல்ல. இது எந்த, அதாவது சட்டமன்றத்துல பேசக்கூடியதும் முதலமைச்சர் பேசக்கூடியதும் அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம். அந்த வகையில நம்ம வேண்டாம் தவறான முன்னுதாரணம். அப்ப அவர் தப்பா பேசியிருக்கிறார் முதலமைச்சர். அது எல்லாருமே தானே சொல்றாங்க. அது யாரும் சொல்லலையே. முதலமைச்சர் சபீர் அவர்கள் பேசவில்லை. முதலமைச்சர்லாம் ரொம்ப புனிதர் பட்டம் வாங்கினவர் மாதிரியும், ஆதவர்ஜனாலாம் புனிதர் பட்டவர் வாங்கினவர் மாதிரியும் அந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் பேசினதுல இருந்து, அவர் நடிச்சதுல இருந்து, அதுல இருந்து தானே வந்திருக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து பேசலாமா? அதெல்லாம் எடுத்து பேசலாமா? பொது வாழ்க்கை அரசியலுக்கு வந்த பிறகு இன்னைக்கு இப்ப ஈவினிங் வரைக்கும் அந்த ஆதவர்ஜன அமைச்சர் என்ன பேசியிருக்கிறாரு? முதலமைச்சர் ஆடியோ பிளே பண்ணி காட்டவா? அவங்களுடைய அமைச்சர்கள் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, அவருடைய கட்சி நிர்வாகிகள் என்ன பேசிட்டு இருக்காங்க? பெரிய என்னமோ நல்ல வேஷம் மாதிரி எல்லாம் யோகிய சிகாமணி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. எந்த அடிப்படை அறமும் இல்லாம, குறைந்தபட்ச தார்மீகம் இல்லாம, எதுவுமே இல்லாதவர்கள். ஷபீர் சொன்னது குறைஞ்சபட்சம் சமூக ஊடகங்கள்ல ஒரு எதிர்வினை வந்த பிறகு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், மன்னிப்பு கோரியர். அது ஏங்க பேசவே இல்லைன்னு ஒருத்தர் ஆதாரத்தோட, ஏங்க உங்களுடைய மூளை அழுக்கு படிஞ்சு கேவல கன்றாவியோட எப்பொழுதும் நீங்க அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதை பத்தியே யோசனையா இருக்குது. எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது. அப்படி பொழுது சொல்லியாச்சு, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நேரடியாக நீ கைது பண்ற
திமுக விடுவது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஹிஸ்டரி அந்த மாதிரி ஹிஸ்டரி. அவர் பேசட்டும். நீங்க நடிச்சு வந்த ஹிஸ்டரி அந்த கொஞ்சம் மாதிரி கோஆபரேட் பண்ணுங்க அமுதர் சார் ப்ளீஸ். நாகரிகம், அரசியல் மாண்பு, பொது விவாதம் இது போன்ற இடங்கள்ல எல்லாம் திமுகவினுடைய அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் கொச்சப்படுத்துவாங்க, எல்லா வார்த்தைகளும் பயன்படுத்துவாங்க. கேட்டா நாங்க அப்படியே பேசணும்னு சொல்லுவாங்க. இதுதான் அவர்களுடைய வரலாறு. இதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான்னு பார்க்குறது. ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட வீரரா இல்லை விவசாயிகளுக்கு போராடி சிறைக்கு சென்று வந்தாருன்னு தெரியல. மக்கள் எல்லாம் கொச்சிக்காரங்களாம் கூடி இருக்கிறாங்க. ஏன் கூடுனாங்க? ஒரு பெண்களை கொச்சப்படுத்தி தமிழ்நாட்டு தாய்மார்களை கொச்சப்படுத்தியவர்கள் இவ்வளவு வரவேற்பு, இவ்வளவு இதுதான் தமிழ்நாட்டு சாபக்கேட நான் பார்க்கிறேன். என்னன்னா அந்த வார்த்தைய நீங்க ஒரு வார்த்தையை பேசிடுவீங்க, அதற்கு பிறகு அதுக்கு ஒரு வியாக்கியானம் விளக்கணம் கொடுத்துட்டு அப்படி பேசல சார். ஒரு கீழே நின்று கேட்கக்கூடியவரை கட்சிக்காரன் செட்டப் இப்படி நீ சொல்லு, இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இது திமுக மேடைகள்ல வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் வந்து செட்டப். அது நீ இப்படிதான் ஒரு நடிகர் அந்த அந்த பெயரை சொல்லு, அதற்கு நான் இப்படி சொல்றேன். இது டோட்டல் செட்டப் சார். செட்டப் பண்ணி வைக்கிறது தாவேகாவுக்கு என்ன பழக்கமா இருக்கு? அல்ல அவர் தான் சொல்றாரு. செட்டப் பண்ணி வைக்கறாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் பேசுறாரு. பண்ணி வைக்கிறது தாவேகாவுக்கு தான் பழக்கம். அவர் ஜவஹர்லால் பேசுறாரு. இத பாத்தீங்களா? அதாவது நான் பேசுறதுக்கு செட்டப்னா அதாவது இதெல்லாம் வந்து தாவேகாவுக்கு அவருக்கான நேரம். அதாவது எந்த அவசியமும் கிடையாது. உங்க விளக்கத்தை கொடுத்தீங்க கிடையாது. எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. காத்துருங்க, நான் திரும்ப வரேன். அவர் பேசட்டும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல, நீங்க பெண்கள் பிரச்சனை நம்ம நிறைய சொல்லிட்டோம். அவர் குற்றச்சாட்டு இப்ப இவங்க வச்சாங்கல்ல, முதல்வர் பேசுறது அதை யார் கண்டிக்கிறதுன்னு கேக்குறாங்கல்ல. என்ன பேசினார் முதல்வர்? அதான் சொன்னாங்களே சார். சொன்னாருன்னு சொல்றாரு. இருங்க சார், நான் பதில் சொல்றேன் சார். சார் கொஞ்சம் அமைதியா நீங்களே பேசிட்டு இருந்தா விவாதத்துக்கா சார்? உங்களுக்காண்டி ஏற்கனவே அவர் நிறைய பேசியிருக்காரு சார். நீங்க எப்படி அந்த டேஷ்ல வார்த்தை போட்டாலும் இருங்க சார். ஜவஹர்லால் பேசட்டும். முதலமைச்சர் என்ன சார், அந்த வார்த்தை முதலமைச்சர் பேசுறத கண்டிக்கிறதுக்கு முதல்ல உங்க தலைவர் பேசுறது தவறுன்னு சொல்றதுக்கு தகுதி யாருக்குமே இல்ல. விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்க யாருக்காவது தைரியம் இருக்குதா? தைரியம் இருக்குதா? இப்படி கேவலமா பேசினா முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குதா? இப்ப வரைக்கும் எந்த பத்திரிகையாளராவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? என்ன ஒரு முதலமைச்சர் கண்ணியம் இல்லாம மலிவா கீழ்த்தரமா கேவலமா எத்தனை வழக்குகள்ல கைது பண்றது? எத்தனை பிரிவுகளின் மேல அமுதரசன் நீ ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்றீங்க, உங்க கருத்தை சொல்லிட்டீங்க. அவர் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணட்டும். ஜவஹர்லால் ப்ளீஸ். இது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த நாகரிகம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல. இருங்க, நான் என்ன சொல்றேன், இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கத்துனது போதும் சார். அதாவது நீங்க அந்த டேஷ்ல சார் இதெல்லாம் மக்கள் உங்களை பார்த்து சிரியா சிரிக்கிறாங்க. அதனாலதான் உட்கார வச்சிருக்காங்க சார் 5 வருஷத்துக்கு. அடுத்த முறை ஓட விட்டுருவாங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மக்கள் ஓட விட்டுற போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கரூர்ல ஓடுனாங்கல்ல, தொட நடுங்கி போய் ஓடுனாங்க கரூர்ல. அதனால ஓட விட்டது. அதுதான் ஓட விட்டது. ஓட விட்டதெல்லாம் அதுதான். அமுதரசன் தெரிஞ்சிட்டு பேச சொல்லுங்க. அமுதரசன் கரூர்ல இல்ல அமுதரசன் நான் ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்க ஒரு ஒத்துழைப்பு தான் கேட்கிறேன். விளம்பரம் வந்ததுக்கு பிறகு நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 3 பேர் பேசல. நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் விவாதம் நடக்கும். கண்ணியமா உண்மையா பேசுங்க. நீங்க பேசுனீங்க, எல்லாரும் படத்துல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுற மாதிரி அவர் பேசுறத மறுங்க. அப்ப நான் பேசுறேன். அவர் பேசின பிறகு மறுங்க. ரொம்ப தெளிவா, ரொம்ப நாகரிகமா, மக்கள் மீது பாசத்தோட அன்பா பேசக்கூடிய திமுகன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது அவர் சொன்னார், நீங்க டேஷ்ங்கிற வார்த்தையில எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் போட்டு முடித்தாலும் அது பெண்களை கொச்சப்படுத்த வார்த்தை சென்டென்ஸ் வராது. வராது. நீங்க எப்படி போட்டு வராது. அதே போன்ற ஒரு செய்கை காட்டுவது உலகம் முழுக்க இல்ல, பாராளுமன்ற நாடாளுமன்றங்கள் இருக்கக்கூடிய ஒன்று. நீங்க உங்களை மாதிரி கொச்சைப்படுத்தக்கூடிய நான் வந்து அவரே சொன்னாரு, தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டிருக்காங்களா?
அது சரியான ஆட்சி தானே? அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஊழல் செய்திருக்கார்கள், லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில் 2 பேர் மேல கைது செய்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க சார். இதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆனா நீங்க திமுக கட்சிக்காரன் இன்னைக்கும் அவதூறு பேசுது, பெண்களை அவமதிக்கிறது, நின்றா 5 ரூபாய் படுத்தா 10 ரூபான்னு பேசக்கூடிய அந்த கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நீங்க நாகரிகத்தை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து உங்களுடைய அமைச்சர் பேசினார் சார், உங்களுடைய அமைச்சர் பேசினாரு, பொன்முடி பேசினாரு. டம்மி முதலமைச்சர் யாரு? டம்மி முதலமைச்சர் என்ன சார்? எதுல டம்மி? எதுல டம்மின்னு சொன்னா எதுல டம்மி? எதுல டம்மி? ஊழலற்ற ஆட்சி, சிறந்த நிர்வாகம். அவர் பேசினாரு. நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, வார்த்தைக்கு வார்த்தைக்கு கொச்சப்படுத்துவீங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இல்ல நல்ல ஆட்சி. உங்க மீது நடவடிக்கை கூடாது. நடவடிக்கை எடுத்தா பழிவாங்கல் நடவடிக்கையிலேயே. ஜவஹர்லி, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா நீங்க பார்க்கலையா? ஒரு மேடை பேச்சுக்கான நாளை யாரு பேசினாலும் இந்த 9 செக்ஷன்ல நீங்க உள்ள தூக்கி கொண்டு வந்து போடலாம், கைது பண்ணலாம். அங்கதான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல்ன்றாங்க சார். போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது திமுக அரசாங்கம். எத்தனை பேர் பத்திரிகையாளர் மீது குண்டர் சட்டம் போட்டது திமுக அரசாங்கம். 12 வழக்குகள் ஒரே நேரத்தில் போட்டது திமுக அரசாங்கம். அப்பெல்லாம் அதெல்லாம் சரியா சார்? நீங்க உங்களுடைய மாண்பை எதிர்கட்சி தலைவர்ங்கிறது உங்களுக்கு அது பெருசா இல்லாம இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு அது பெரிய பதவி. அந்த பதவியினுடைய மாண்பு, மரபு, கண்ணியம் அத்தனை அவமதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சுக்கள், நடைமுறைகள், செயல்பாடுகள். இன்னைக்கு சொல்றாரு அவர், என்ன சொல்றாரு? வழக்கு இது என்னது? இது வழக்கு என்ன சொன்னார் சார்? ஒரு என்ன ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்த. இன்னைக்கு காவல்துறை அவர் வீட்டுக்கு பிரஸ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. என்ன சார் சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சார், ஒரு நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்து காமெடி பண்றாங்களா? ஒரு காவல்துறை நடவடிக்கை இதெல்லாம் காமெடிங்க. காமெடியா சார்? நம்ம இப்ப காமெடியும் அன்பார்லிமெண்ட் வேடாயிச்சா? அன்பார்லிமெண்ட் சொல்ல நீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு காவல்துறை உங்களை எதுக்கு சார் கூட்டு வராங்க? சட்டம் ஒழுங்கு நீ எதுக்கு பொது அமைதிக்கு குந்தம் அழைக்க? நீதிமன்றம் மார்க்கெண்டுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தது? நீதிமன்றம் மார்க்கெண்டு எதுக்கு தண்டனை கொடுத்தது? இந்த பேச்சின் போது தாவேகா நிறுவனர், தாவேகாரங்க அவருடைய எலும்ப நீர போறாங்கன்ட்டு நீங்க அவருக்கு இது தண்டனை கொடுத்தாங்க. அதே நிலைமைய இப்படி பேசுவதன் மூலம் கட்சிக்காரன் கோபப்பட்டு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கக்கூடிய சட்டம் பாஞ்சிருக்கு. தவிர இதனால பிரச்சனை ஏடாதா? தாவேகா கட்சிக்கார தொண்டர் கோபப்பட மாட்டான். அந்த பெண்கள் விஜய ஒரு மகனாக, பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக பார்க்கக்கூடியவர்கள். நீங்க சொல்றது அவர்களுக்கு கோபம் வரல. நீங்க சொல்றது பொலிட்டிக்கலா எல்லா கட்சிக்காரர்களும் உணர்வு ரீதியா தான் தலைவர்களை பார்ப்பாங்க. கடந்த காலத்துல முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதை அந்த கட்சிக்காரங்க சந்தோஷமா பார்ப்பாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? சொல்லட்டுங்களா? கேளுங்க. திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார் சார். நான் இன்றைக்கு பேச்சு விவாத பொருள் முதலமைச்சரை பற்றி நீங்க யார் பேசினாலும் அப்படி பேச இல்ல, அப்படி எடுத்துக்கிட்டு போக முடியாது சார். நீங்க அதை விட முக்கியம், இந்த கண்ணிய தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய எந்த கட்சி மீதும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழிவான பிரச்சாரங்களை இவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இது நல்லதில்ல. தமிழக மக்கள் கொதிச்செழுத்தா அது திமுக தாங்காது. தமிழ்நாடு ஜீவாதார பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிற சூழல்ல இன்றைக்கு எங்கோ அரசியல் திசை மாறி போயிருக்கு. இந்த நிகழ்வு என்ன செய்தியை சொல்லுது? சுருக்கமா நிறைவு செய்யலாம். டைவர்ஷன் பாலிடிக்ஸ்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில மலம் கலக்கப்பட்டிருந்தது. வேங்கவேல் விவகாரத்தை இவர்கள் எவ்வளவு தூரம் அரசுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டமாக மாற்றினார்கள். அப்கோர்ஸ் அது சரியானது தான். அப்படித்தான் அந்த விஷயத்தில் அரசுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்தது தான் சரி, நான் அதை மாற்றுக்கிறதுல. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு இதில் அதே மாதிரியான ஒரு இழிவு நடந்திருக்கிறது. அது ஒரு பெரிய மனித அவலம். ஆனால் அதெல்லாம் டைவர்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. ஜவஹர்லி சார் சொல்லுகின்ற பொழுது இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி விட்டாருன்னு மொத்தமாக தெளிட்டாரு. எனக்கு புரியல. ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். பெற்றோருக்கு தெரியாமல் அந்த குழந்தையின் சடலம் எரியூட்டப்படுகிறது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தியதாக அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. இன்னொரு குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க பெற்றோர்களுக்கு தெரியாமல். அது தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தியதாக தெரியல. தாவேகா எம்எல்ஏ மீது பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தியதாக தெரியல. ஆனால்
ஒரு திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவரை பற்றி அவர் பேசிவிட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால், இங்கே அந்த சகோதரி திரைப்படத்துறையை சேர்ந்த அந்த சகோதரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று தாவேகா கருதுகிறதா இல்லையா? இது என்ன மாதிரியான உதாரணம்? அப்படியெல்லாம் நான் சொல்லல. பொதுவா எந்த பெண்கள் மீது வந்து அவதூறா கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அது ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு ஒரு அசிங்கமா சொல்லக்கூடிய வார்த்தைங்க தான் நான் சொல்றேன். சபீர், இது வந்து டைவர்ட் பாலிடிக்ஸ், அதுதான் அப்படிதான் புரிஞ்சு திசை திருப்பும் அரசியல் தாங்க நடக்குதா? இல்லை, இப்போ இதில் திசை திருப்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஆன் ரெக்கார்ட். நீங்கள் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினது வந்து வீடியோவில் இருக்குது. இது வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்லாம் வந்து நான் பார்க்கல. அதாவது அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர் தான் பொறுப்பு. இன்னைக்கு ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கத்தை வந்து நேத்தே இது சர்ச்சையாக மாறுகிறது அப்படின்னும் போது அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை என்பது இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது டபுள் மீனிங்கில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்றது. அல்லது யாராச்சும் அதை அப்படி தவறாக புரிந்து கொண்டால் அதை சரி செய்வதற்கான பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் அதை செய்யவில்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அப்படின்றத ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்க்குறேன். பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பாலிடிக்ஸோடைய டிஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன கருத்துக்களை அரசியல் ரீதியாக பேசுகிறீர்கள். எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. விமர்சனம் பண்ணலாம், எல்லாரும் விமர்சனம் பண்ணால் அந்த அதிகாரம் என்பது இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு வரம்பு என்பது இருக்கிறது இல்லையா? அதுக்கு ஒரு முறை என்பது இருக்கிறது இல்லையா? வார்த்தை பிரயோகம் என்பது இருக்கிறது இல்லையா? அது தரம் தாழ்ந்து போகும்போது தான் உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருகிறது அப்படின்ற பார்க்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு வந்து தமிழக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த மாதிரி பெண்களை ஆபாசமாக பேசுவது அப்படின்றது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். இந்த விஷயம் வந்து இன்னும் பல பேருக்கு நேற்று வந்து சமூக வலைதளங்களில் இருந்த விஷயம் இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை மூலமாக பலருக்கும் அது தெரிந்திருக்கிறது. அது ஒரு பின்னடைவாகவும் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறேன். நேரமின்மை சுருக்கமா அமுதரசன் ஜவஹர் அலி ஒரு ரத்தின சுருக்கமா ஒரு வார்த்தையில், அதாவது எந்த பின்னடைவும் கிடையாது. அவருடைய நிலைப்பாட்டையும் சொல்லிட்டாரு. சபீர் அவர்கள் அதுல இருந்து இரட்டை நிலைப்பாட்டு தான் பெண்கள் தான் அந்த ஸ்கிரிப்ட் அவர் அப்படியே பேசிட்டோம். இதை முடிச்சிடும். டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ங்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து நீட்ல இருந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து எதற்குமே வாய் திறந்து பேசாத முதலமைச்சர் வேற கவனம் திசை திருப்புறாரு. மீண்டும் நான் இப்படிதான் பேசுவேங்கிறாரு. அவர் இன்னைக்கு RS பாரதி சொல்றாரு, அவர் என்ன பிரதமரா, அவர் என்ன முதலமைச்சரா? என்ன சார், ஒரு பெண்ணை நீங்க ஒரு பெண்ணு பாருங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாதான் பிரதமரா இருந்தாதான் நான் பேச மாட்டேன் அப்படின்னா அது என்ன விதமான நாகரிகம்? பெண்களை கொச்சப்படுத்துறது அப்படிங்கிற என்ன விதமான நாகரிகம்? நிறைய கதைகள் பொதுச் செயலாளர் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.